ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டுபல் யோனிகள் தோறும் உழல்வோம். இன்று ஒரு நென்றியே காண்டகு தோழண்ணல் தென்னத்தியூர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஜனை புரிஞ்சினமே. அதாவது ஜென்ம ஜென்மமாக நாள் கணக்காய் மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் பல பிறவிகள் எடுத்து நாம் கஷ்டப்பட்டோம். ஏன் இப்பிறவியில் கூட செய்வதறியாமல் அல்லல் பட்டு கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அதற்கெல்லாம் விமோசனம் நமக்கு கிடைத்தது. அது எப்போதென்றால், அழகிய தோள்களோடு ஆதிசேஷன் அவதாரமாய் இப்போவிலையில் தோன்றி காஞ்சி பேரருளாளன் அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்ற ராமானுஜன் என்னும் ஆச்சாரியனை நாம் அடைந்தோமே, அப்போதே நாம் ஓய்வடைந்தோம். அதற்கு பின் அவன் நினைவின்றி வேறு சிந்தனை நமக்கு கிடையாது. இனி நமக்கு துன்பங்கள் இல்லை, மறுபிறவியும் கிடையாதென ஆணித்தரமாக அடித்து பேசுகிறார் ராமானுஜ நூத்தந்தாதியிலே திருவரங்கத்தமுதனார். இப்படியாக காஞ்சி தெய்வப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகத்தோடு எதிகளுக்கெல்லாம் எதியாக, அதாவது ராஜாவாக எதிராஜர் என்னும் பெயர் பெற்று காஞ்சி மடத்திலே தங்கி பெருமாளுக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்தில் மீண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் எல்லாம் ஒன்று கூடி ராமானுஜரை சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியாக கொண்டு வர வேண்டும் என தீர்மானித்து திருவரங்கத்து பெருமாள் அரையரை, அதாவது ஆளவந்தாருடைய திருக்குமாரர் தான் திருவரங்கத்து பெருமாள் அரையர், அவரை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார்கள். வந்தவர் காஞ்சி பெருமாளிடத்திலே ராமானுஜரை தந்திரள வேணுமாய் பிரார்த்திக்க, ராமானுஜரை பிரிய மனமில்லாமல் பெருமாள் மறுத்துவிட்டார். இரண்டாம் முறையாக காஞ்சிக்கு வந்த திருவரங்க பெருமாள் அரையர் தற்போது காஞ்சி பெருமாளை வணங்கி சோஸ்திரம் பண்ணினார். தேனிலும் இனிய இசையால் பெருமாள் புகழ் பாடினார். பல அபிநயங்களோடு மனமுருகி பெருமாளை பாடி துதித்தார். தேவப்பெருமாளும் இசையில் மயங்கினார், உள்ளம் குளிர்ந்தார். உமக்கு வேண்டிய வரம் கேளும், எம்மையும் எமது தேவிமார்களையும் தவிர எதை கேட்டாலும் தருகிறேன் என தெரிவித்தார். ராமானுஜனை தந்திரள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் என்றார் திருவரங்கத்து பெருமாள் அரையர். தேவப்பெருமாளும் ராமானுஜரை பிரிய மனமில்லாமல் கொடுத்த வாக்கிற்கிணங்க ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அனுப்பி வைக்க இசைந்தார். ராமானுஜரும் தேவப்பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் சேவித்து பிரியா விடைபெற்றுக் கொண்டார். அருகிலே இருந்த திவ்ய தேச பெருமாள்களை எல்லாம் சேவித்தார், விடைபெற்றுக் கொண்டார். திருக்குச்சினவரிடத்திலே பிரியா விடைபெற்றுக் கொண்டார். அங்கே அவரிடத்திலே பிரதம சிஷ்யராக இருந்த முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் ராமானுஜர். பெருமாளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். அங்கே பெருமாளின் திருவாக்கு ஒலித்தது, வாரும் உடையவரே, இனி ஸ்ரீரங்கத்திலிருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டு வாரும். லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் பாலமாகவும் இரண்டையும் உடையவராகவும் இருந்து கொண்டு அடியார்களின் மோட்சத்திற்கு வழிவகுக்கும் ஆச்சாரியனாக இருக்க கடவீர் என அருள்மொழிந்தார் ஸ்ரீரங்க பெருமாள். பெருமாளின் கருணையை எண்ணி மனமகிழ்ந்த ராமானுஜரும் பெருமாளின் கட்டளையை ஏற்று ஸ்ரீரங்கத்தில் தங்கி கைங்கரியம் செய்ய சித்தமானார். இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தி கூற வேணும். அதாவது திருவரங்கத்து பெருமாள் அரையர் தேவப்பெருமாளிடம் முதல் முறை வந்தார். ராமானுஜரை தந்திரள வேண்டும் என பிரார்த்தித்தார். பெருமாள் மனமில்லாமல் மறுத்துவிட்டார். அடுத்த இரண்டாவது முறை வந்தார். பெருமாளை சோஸ்திரம் பண்ணி இசையோடு மனமுருகி பாடினார். பெருமாள் மனம் குளிர்ந்தார், ராமானுஜரை தந்தார். இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறதே, இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. பகவான் சோஸ்திர பிரியன், மந்திர பிரியன், அலங்கார பிரியன், இசை பிரியன் என்றெல்லாம் சொல்வார்கள். அவனிடத்திலே சரணாகதி அடைந்து உள்ளத்தை தொடும் அளவுக்கு நாம் மனமுருகி அவனோடு லயித்து விட்டால் நிச்சயமாக அவன் பேசுவதெல்லாம் நமது காதிலே விடும். அக்காலத்து ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் ஆத்ம சிந்தனையோடு பெருமாளோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்த ஆத்ம சக்தியினாலே எல்லாவற்றையும் சாதிப்பார்கள். பெருமாளோடு பேசுவார்கள், பெருமாளும் அவர்களோடு பேசுவார். இதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது. இந்த விஷயத்தை ராமானுஜருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் ராமானுஜர் ஒரு அவதார புருஷன். ஆதிசேஷ அவதாரம், பஞ்சாயுத அம்சம், நித்திய சூரியராக வைகுண்டத்திலே பெருமாள் அருகில் இருப்பவர், பெருமாளுக்கு சதா கைங்கரியம் பண்ணக்கூடியவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவு. இப்படியாக சகலவிதமான கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு பண்ணக்கூடியவர். அவரே கலியுகத்திலே ராமானுஜராக அவதாரம் பண்ணினபடியால் ராமானுஜரிடத்திலே பெருமாள் பேசினார், உடையவரே வாரும் என அழைத்தார் என்றால் இதை நாம் எளிதிலே ஏற்றுக்கொள்ள முடியும். ஆத்ம சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் அக்காலத்து ஆச்சாரிய புருஷர்கள். ஆகையினாலே அவர்களால் எதுவும் சாதிக்க முடிந்தது. ஆனால் நாம போய் பெருமாளோடு பேசினோம் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? யாரும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் நாம் எல்லோரும் தேக சிந்தனையோடு வாழ்க்கையை கழிக்கும் சாமானியர்கள்.
நம்மிடத்திலே ஆத்ம சிந்தனை என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. ஆகையினால் தான் இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியம் தோன்றுகிறது. உடையவர் என்னும் திருநாமம் பெற்று ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் தங்கி பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற விஷயம் திக்கட்டும் பரவியது. பல ஊர்களிலிருந்தும் வைஷ்ணவர்கள் வந்து ராமானுஜரிடத்திலே அருளாசி பெற்று சென்றார்கள். அருகிலே அமர்ந்திருந்த பெரியநம்பிகளை சேவித்து ராமானுஜர் கூறினார், தேவரீர் சம்பந்தம் கிடைக்கப் பெற்றமையால் திருவரங்க பெருமாள் அடியனுக்கு உபய விபூதியும் திருவரங்க கைங்கரிய பிராப்தத்தையும் கொடுத்திருக்கிறார் சுவாமி, எல்லாம் தேவரீர் அனுகிரகமே என்றார். பெரிய நம்பிகளும் மனமகிழ்ந்து, எல்லாம் அந்த பெரிய பெருமானுடைய கருணையே, கலியின் கொடுமை தடியும் காலம் வந்துவிட்டது ராமானுஜரே, ஆழ்வார்களின் வாக்கெல்லாம் பலிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி திருவரங்க பணிகளை எல்லாம் செவ்வனே மேற்கொண்டு அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் அருளாசி வழங்கி வாரும் என வாழ்த்தினார் பெரிய நம்பிகள். ராமானுஜரும் தென்னரங்கர் செல்வமுற்றும் திரித்து வைத்தான் வாழியே எனும் சொல்லுக்கிணங்க திருவரங்கத்திலே செய்ய வேண்டிய கோவில் திருப்பணிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வரத் தொடங்கினார். பெருமாளுக்கு நித்தியப்படி நடத்த வேண்டிய உஸ்தவங்கள், அதாவது நித்தியோஸ்தவம், மாதா மாதம் நடத்த வேண்டிய உஸ்தவங்கள் மாசோஸ்தவம் மற்றும் வருஷா வருஷம் நடத்த வேண்டிய உஸ்தவங்கள், அதாவது சம்வத்சரோஸ்தவம், இது தவிர முக்கியமான பண்டிகை நாட்களிலே நடத்தப்பட வேண்டிய உஸ்தவங்கள், இதையெல்லாம் வரையறுத்து கொடுத்தார், நடைமுறைக்கும் கொண்டு வந்தார். இன்றளவிலும் ஸ்ரீரங்கத்தில் மற்றும் திருப்பதியிலே நடந்து வரும் உஸ்தவங்கள் எல்லாம் ராமானுஜரால் 1000 வருடங்களுக்கு முன்னால் வரையறுக்கப்பட்ட நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட உஸ்தவங்கள் என்பதை நினைத்தால் ஆச்சரியமும் அதே நேரத்திலே ஆனந்தமும் உண்டாகிறது. அந்த அளவிலே சிறந்த நிர்வாகியாகவும் பகவத் ராமானுஜர் செயலாற்றியிருக்கிறார். ராமானுஜர் கோயில் பொறுப்புகளை எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கும் வேளையிலே கோவிலின் கதவுகளை மூடி திறக்கும் பொறுப்பில் திருவரங்கத்தமுதனார் என்னும் வைஷ்ணவ பெரியார் அங்கே இருந்தார். அவரிடம்தான் சாவிகள் இருந்தன. ஆனால் ராமானுடைய எண்ணம், தன் பொறுப்பில் அதுவும் வந்துவிட்டால் கோவில் திருப்பணிகளை தங்கு தடையின்றி செய்யலாம் என எண்ணினார். ஆனால் அவரிடமிருந்து எப்படி சாவியை பெற முடியும்? அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. திருவரங்கத்தமுதனாருடைய தாயார் பரமபதம் அடைந்து ஏகாகம் என்னும் அந்த நாள் வந்தது. அதாவது 11வது நாள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி 11வது நாள் காரியத்திற்கு மனுஷா கிடைப்பதே ரொம்ப கஷ்டம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அக்காலத்திலே ஒரு வருஷத்திற்கு அவர்கள் எங்கேயும் வேற இடத்திற்கு போக முடியாது. ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள்களை எல்லாம் கொடுப்பார்கள் தட்சிணையாக. ஆக அந்த 11வது நாளுடைய காரியத்திற்காக வைஷ்ணவ பிராமணர் நியமிக்க ராமானுஜனுடைய உதவி நாடினார் திருவரங்கத்தமுதனார். ராமானுஜனும் தன்னுடைய சிஷ்யர் கூரத்தாழ்வாரை நியமித்து அவர் காதிலே சில விஷயங்களை சொல்லி அனுப்பி வைத்தார். இங்கே ஏகாகம் முடிந்தது. திருவரங்கத்தமுதனார் தட்சணை கொடுக்கும் நேரம் வந்தது. கொடுத்தார். திருப்திதானே என கேட்டார். உடனே கூரத்தாழ்வார், தேவரீர் பொறுப்பில் வைத்திருக்கும் கோவில் சாவியை கொடுத்தால்தான் அடியனுக்கு திருப்தி உண்டாகும் என கூறி கோவில் சாவியை அவரிடமிருந்து லாவகமாக வாங்கிக் கொண்டு வந்து ராமானுஜரிடத்திலே கொடுத்தார். அதற்கு பின்னால் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் மேல் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டு 108 பாசுரங்கள் கொண்ட ராமானுஜ நூத்தந்தாதி எனும் பொக்கிஷத்தை படைத்து ராமானுஜரிடத்திலே சமர்ப்பித்தார். அந்த ராமானுஜ நூத்தந்தாதி பிற்காலத்தில் 4000தோடு சேர்க்கப்பட்டது. இன்றளவிலும் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தோடு ராமானுஜ நூத்தந்தாதி செவிப்பது இன்றளவும் வழக்கத்தில் இருக்கிறது. ராமானுஜனுடைய அருமை பெருமைகள், அவருடைய வாழ்வு வாக்கு அனைத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறார் இந்த ராமானுஜ நூத்தந்தாதியிலே திருவரங்கத்தமுதனார். ராமானுஜ நூத்தந்தாதி பற்றிய மற்றொரு விசேஷமான செய்தி கொண்டிருக்கிறது. பொதுவாக 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் போது ஒவ்வொரு பிரபந்தத்தின் கடைசி 2 பாசுரங்களை சேர்த்து சேவிக்காமல் விட்டுவிட்டு சாற்றுமுறை நேரத்திலே அவைகளை தனியாக சேவிக்கும் பழக்கம் இருக்கிறது. உதாரணமாக திருப்பாவை சேவிக்கும் போது 30 பாசுரத்திலே 28 பாசுரங்கள் சேவிப்பார்கள். கடைசி 2 பாசுரங்களான சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த போன்ற பாசுரங்களை சாத்துமுறை பாட்டாக எழுந்து நின்று சேவிக்கும் பழக்கம் அன்றும் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ராமானுஜ நூத்தந்தாதி சேவிக்கும் போது அதில் உள்ள 108 பாசுரத்திலே கடைசி 3 பாசுரங்களை மிச்சம் வைத்து, அதாவது இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், இன்புற்ற சீலத்து ராமானுஜா மற்றும் அங்கையல்வாய் வயல் தென்னரங்கன் போன்ற 3 பாசுரங்களை சாத்துமுறை பாட்டாக எழுந்து நின்று சேவிக்கும் பழக்கம் இருக்கிறது. இது ஏனென்றால் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதியை ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் உள்ள காட்டாளிகேசிங்கர் கோவிலில் வைத்து எழுதி அரங்கேற்றம் செய்தார் என்றும், ஒருமுறை ராமானுஜ நூத்தந்தாதியை அடியார்களோடு அக்கோவிலில் சேவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே 105 பாசுரங்கள் சேவித்து முடிக்கப்பட்டு விட்டன. அடுத்து 106வது பாசுரம் பாடும் நேரம் வந்தது. அப்போது ராமானுஜர் கோவிலுக்குள் பெருமாள் சேவைக்கு வந்திருக்கிறார். அமர்ந்திருந்த அனைவரும் சேவிப்பதை நிறுத்திவிட்டு ராமானுஜரை பார்த்ததும் எழுந்து நின்று விட்டார்கள். ஆகினாலே கடைசி 3 பாசுரத்தை
பின்னால் சாற்றுமுறை நேரத்தில் பாடி முடித்தார்கள். அன்றிலிருந்து ராமானுஜ நூத்தந்தாதி 3 பாசுரங்கள் சாற்றுமுறை பாட்டாக அமைந்து இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. ராமானுஜ நூத்தந்தாதியினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஜா என்னும் திருநாமம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இப்படி 108 பாசுரத்திலும் 108 முறை ராமானுஜரை உச்சரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இப்படியாக ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்து பெரிய பெருமாளின் அனுகிரகத்தால் உடையவர் என்னும் திருநாமத்தை பெற்று ஸ்ரீரங்கம் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு வயது 31. அதாவது 1017 திரு அவதாரம், 7 வயதிலே உபநயனம், 16 வயதில் திருமணம் தஞ்சமாம்பாள் என்னும் தர்மபத்தினியோடு, 17வது வயதிலே தேவபெருமானுடைய அனுகிரகம் கிட்டியது, 24வது வயதிலே ஆளவந்தாரனுடைய கடாட்சத்தை பெற்றார், 30வது வயதிலே சந்நியாசம் மேற்கொண்டார், 31 ஸ்ரீரங்கம் வந்தடைந்து பெரிய பெருமானுடைய அனுகிரகத்தால் உடையவர் என்னும் பெயர் பெற்றார். மேலும் தொடர்ந்து ராமானுஜருடைய வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.